நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப் ஆயில் ஃபில்டர் லைன் அப். அதாவது ஒரு லூப் ஆயில் ஸ்கிட்டில் இருக்கக்கூடிய லூப் ஆயில் ஃபில்டர் வந்து எப்படி லைனில் எடுக்கிறதுங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் ஆயில் ஃபில்டர் இருக்கும். அந்த லூப் ஆயில் ஃபில்டரில் வந்து ஏபின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஃபில்டர் லைனில் இருக்கும், இன்னொரு ஃபில்டர் ஸ்டாண்ட் பையில் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் பை ஃபில்டர் வந்து எப்படி லைனில் எடுக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு லோ பாயில் ஸ்கிட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு கம்ப்ரஸராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டீம் டர்பைனாக இருந்தாலும் சரி, ஒரு பம்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேஸ் டர்பைனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா லோ பாயில் இல்லாமல் வராது. ஏன்னா பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த செட்டப் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்கில் தான் வந்து லோ பாயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து வரக்கூடியதை வந்து ஃபோர்ஸ் லூப்ரிகேஷன் பண்ண ஒரு பம்பு வேணும். அந்த பம்பு மூலமாக பம்ப் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கூலர் வழியாக உள்ளே போயிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நேராக வந்து லூப்ரிகேஷன் பர்பஸுக்கு எங்கெங்கெல்லாம் போகணுமோ போயிட்டு பழையபடியும் ஒரு ஃபில்டர் வழியாக வந்து உங்களுக்கு ரிசர்வரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோ ஆயில் சர்க்கியூட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபில்டரோடைய பர்பஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து லூப்ரிகேஷன் தேவை, அதாவது ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம், பேரிங் இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லூப் ஆயில் வந்து கூலிங் பர்பஸ்க்கு வேண்டி கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு பேரிங்கில் வந்து எதாவது டேமேஜ் இருக்கோ எதாக இருந்துச்சுன்னா அதோடைய மெட்டீரியல் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு லூப் ஆயிலில் வந்து மிக்ஸ் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணாமல் நம்மளுடைய டேங்கில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுடைய கண்டினியூஸ் ப்ராசஸில் வந்து இந்த ஆயில் கூட இந்த மெட்டல் பார்ட்டும் போயிட்டு வேறு பொருட்களையும் இது டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஒரு ஃபில்டர் வந்து கம்பல்சரி போடுவோம். ஓகேங்களா, அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் நம்ம வந்து எப்படி லைனில் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து லைனில் இருக்கும்போது இன்னொன்று வந்து ஸ்டாண்ட் பைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டிலில் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் வந்து எந்த ஹவுசிங்கை பார்த்து பாயிண்ட் பண்ணுதோ அந்த ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஸ்டாண்ட் பை ஃபில்டர்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து ஒரு ஃபில்டரை வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கோம்னா அதை வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம். அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதை லைனில் எடுக்கணும். அப்போ லைனில் எடுக்கிறது எப்படி, இப்போ வந்து ஒரு ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, அதை வந்து சடனாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஈக்குவலைசேஷன் லைன் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, ஒரு பால் போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த இதில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைனு, இதில் வந்து இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசேஷன் லைன் சொல்லுவாங்க. இந்த ஈக்குவலைசேஷன் லைனை வந்து ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடணும். எது ஸ்டாண்ட் பையோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதோடைய வெண்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து மெதுவாக வந்து இந்த ஹவுசிங்கை வந்து ஃபில் பண்ணி இந்த வெண்டு வழியாக பியூரான ஆயில் வந்து வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஈக்குவலைசேஷன் லைனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆயிலை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆயில் இந்த ஹேண்டிலை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் நடந்துகிட்ருக்கும். இந்த லூப் ஆயில் ப்ரெஷர், அதே மாதிரி டெல்டா பி, லூப் ஆயிலோடைய டெல்டா பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் செட்டிங்கில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து சடனாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து டவுன் ஆகி ஏறும். அந்த டைமில் உங்களுடைய மெயினான எக்யூப்மெண்ட் வந்து ட்ரிப் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் ஓவர் வந்து ரொம்ப ரிஸ்க்கானது. அதை வந்து மெதுவாக தான் பண்ணி ஆகணும். இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இந்த லூப் ஆயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலைசேஷன் லைன் இருக்கும். இந்த ஈக்குவலைசேஷன் லைனை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெண்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த ஈக்குவலைசேஷன் லைனை ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து ஃபில்லாக ஆரம்பிக்கும். ஆயில் ஃபில்லாகி இந்த வெண்டு வெளியே வந்து ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வெண்டை க்ளோஸ் பண்ணி ஈக்குவலைசேஷன் லைனையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபில்டரை வந்து லைனில் எடுக்கணுமோ அதை வந்து மெதுவாக அந்த ஹேண்டில் வந்து அந்த ஃபில்டருக்கு பக்கத்தில் நம்ம திருப்பிட்டோம்னா அது வந்து, ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். இந்த ஹேண்டில் திருப்பது வந்து ரொம்ப ஸ்பீடாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆயிரும். ஏன்னா வந்து எந்த ஒரு லிக்யூடுமே பார்த்தீங்கன்னா சடனாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜர்க் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ட்ராப், அது ஒரு ப்ரெஷர் வந்து ஏறி இறங்கும். அதை வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் வந்து லைனில் எடுப்பீங்க. லைனில் எடுத்துகிட்டு எல்லாம் நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து லைனில் இருக்கக்கூடிய
அந்த ஃபில்டரை வந்து ஐசோலேஷன் பண்ணுவீங்க. ஐசோலேஷன் பண்ணதுக்கப்புறம் இது 100% லைனில் வந்துடும். லைனில் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ட்ராப்பு டெல்டா பி ரைஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டிருப்போம், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மெயினான ஃபில்டரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் பை லைனில் எடுக்கும்போது டெல்டா பி இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது வந்து நார்மலைஸாக இருந்துச்சுன்னா இந்த லைனில் இருந்ததை வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஐசோலேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஓல்டு ஃபில்டரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, க்ளீன் பண்ணி பழையபடி அதை வந்து உள்ளே போட்டு வச்சுப்பாங்க. இது வந்து ஸ்டாண்ட் பை ஆயிரும். ஸ்டாண்ட் பை ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து லைனில் வந்திருக்கும். ஓகேங்களா? இது எதுக்காக வேண்டி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் சேஞ்ச் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அதாவது லூப் ஆயில் ஃபில்டரில் வந்து டெல்டா பின்னு சொல்லுவோம். இந்த டெல்டா பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கணும். சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா 0.4 வந்து டெல்டா பி வச்சுருந்தாங்க. அதோடைய அதிகமாக வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு டர்பைனோ இல்லை கம்ப்ரஸரு அப்படி இல்லைன்னா பம்ப் வந்து ட்ரிப் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த 0.4 வரதுக்கு முன்னாடி 0.3 0.25லேயே வந்து ஸ்டாண்ட் பை வந்து லைனில் எடுத்துருவாங்க. ஸ்டாண்ட் பை லைனில் எடுத்துகிட்டு இந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த இதில் கிளியராக இருக்குது பாருங்கள், இதாக இருக்குதுல்ல, இதுதான் ஈக்குவலைசேஷன் லைனு. இந்த ஈக்குவலைசேஷன் லைனில் இருக்கக்கூடிய வால்வை வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த வால்வ் வழியாக வந்து ஆயில் வந்து இது வந்து லைனில் இருக்குது, இது க்ளோஸில் இருக்குதுன்னு இருக்கும். இதில் இந்த ஈக்குவலைசேஷன் லைனில் ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து ஆயில் வந்து இந்த ஈக்குவலைசேஷன் லைன் வழியாக இந்த ஹவுசிங்கில் ஃபில் ஆகும். இந்த மேலே வந்து வெண்ட் இருக்கா, இந்த வெண்டை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ ஆயில் ஃபில் ஆகிட்டு இந்த வெண்டு வழியாக ஆயில் எவ்வளோ வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த வெண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஓப்பனிங்கை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது 2 ஃபில்டருமே லைனில் இருக்கும். 2 ஃபில்டருமே லைனில் இருக்கும்போது நம்ம வந்து எக்யூப்மெண்ட் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர், அதாவது பழைய லைனில் இருந்த ஃபில்டரை வந்து மெதுவாக ஐசோலேஷன் பண்ணுவோம். அதை வந்து 10% க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக லைனில் வர ஆரம்பிச்சிடும். லைனில் வரும்போது இதில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டைம் வந்து இதையும் லைனில் எடுத்து பிளான்ட் ட்ரிப் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசேஷன் பண்ணிடுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் A to B சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஃபில்டர் லைனில் இருக்கும்போது இன்னொரு ஃபில்டரில் வந்து 10% நீங்கள் வந்து ரைஸ் பண்ணி அதாவது லோடை வந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜர்க்குமே இருக்காது. எக்யூப்மெண்ட்டோடைய ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதான் நார்மலாக வந்து லூப் ஆயில் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரான் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஃபில்டர்ஸு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.